வணக்கம் கைஸ். நோக்கியா தரப்புலேருந்து நோக்கியா C5 Endi, நோக்கியா C2 Tava, நோக்கியா C2 Tennen போன்ற 3 பட்ஜெட் மொபைல்ஸை HMD குளோபல் கம்பெனி கிரிக்கெட் ஒயர்லெஸ்ங்கிற அமெரிக்கன் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் குளோபல் வைஸ் லான்ச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கும் வரும். அப்படி குளோபல் வைஸ் லான்ச் ஆனால் சேல் ஆகிற அளவுக்கு இதோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்களான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நோக்கியா C5 Endi ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இதில் 6.5 இன்ச் HD+ வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தராங்க. பின்னாடி பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் லென்ஸ், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொண்ட ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. மேலும் 4.5 mAh பேட்டரி, பேக் பேனலில் மிட் நைட் ப்ளூ கலர் தராங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTekோட helio P22 ஆக்டோகார் ப்ராசஸர் தராங்க. இது ஜூன் 5க்கு யூஎஸில் சேலுக்கு வரப்போகுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,700 ரூபா. இந்த ப்ரைஸ் நான் டாலர்லேருந்து இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்தியாவில் லான்ச் ஆகும்போது என்ன ப்ரைஸில் வரும்னு தெரியல. இந்த மொபைல்லேருந்து நோக்கியா C2 தவா, சமைக்கிற தவா பேரை சொல்லிட்டேன். இந்த மொபைல்லேருந்து நோக்கியா C2 டவாவில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி யூஎஸில் சேலில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,300 ரூபா. இது டெம்பர்டு ப்ளூ கலரில் வருது. இதில் 2GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தராங்க. அடுத்து நோக்கியா C2 Tennen பார்த்தீங்கன்னா ஜூன் 15 யூஎஸில் சேலுக்கு வரப்போகுது. இதோட பேக் பேனல் ஸ்டீல் கலரில் இருக்குது. இதோட ப்ரைஸு 5,200 ரூபா. நோக்கியா C2 டவாலையும் நோக்கியா C2 Tennenலையும் என்னென்ன ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 5.45 இன்ச் HD+ டிஸ்பிளே, MediaTek helio A22 ப்ராசஸர், பேக்கில் 8 மெகா பிக்சல் மற்றும் 2 மெகா பிக்சல் கொண்ட டுவல் கேமரா, ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சல் கேமரா தராங்க. இப்போது 3 மொபைல்லையும் என்ன ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, 4G LTE இருக்குது, Android 10ல் ரன் ஆகுது, வைஃபை மற்றும் ப்ளூடூத் 4.2 இருக்குது, 10 வாட் சார்ஜர் இருக்குது, USB Type-C சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டுக்காக ஒரு செப்பரேட் பட்டன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க தர ப்ரைஸுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கும் இதை விட நல்ல மொபைல்ஸ் ஆல்ரெடி இருந்தாலும் நோக்கியாங்கிற பிராண்டுக்காகவே இந்த மொபைல்ஸ் மக்கள் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.